நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனரி சர்ச் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். பைனரி சர்ச்சை எந்த இடத்துல பார்க்குறோன்னா, லீனியர் சர்ச்சோட ட்ராபேக்கை புரிஞ்சுக்கிட்டு பைனரி சர்ச் பார்க்க போகிறோம். லீனியர் சர்ச்சோட ட்ராபேக் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது லீனியர் சர்ச்சில் ஒரு கோடி நம்பரை நான் தேடணும் அப்படின்னா அதோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன நம்பர் 1 கோடி நம்பரில் முதல் நம்பர்லேயே கிடச்சிடலாம், ஒன்றா இருக்கலாம். பெரிய நம்பர் 1 கோடி. அப்போ எனக்கு சராசரி பெரிய நம்பர் சின்ன நம்பர் ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது 50 லட்சம் தேடல்கள் தேவைப்படும் லீனியர் சர்ச்சில். அதை உடைக்கிறதுக்கு தான் பைனரி சர்ச் அப்படிங்கிறத ஒன்றுத்துக்கு போகிறேன். அப்போ பைனரி சர்ச்னு ஏன் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க? இதுதான் என்னோட முதல் கேள்வி. பைனரி சர்ச்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, பைனா 2 கொடுத்துருக்கிற ரேஞ்சை பாதியாக உடச்சிக்கிட்டே வர போகிறாங்க. மொத்தமாக 100 இருக்குன்னா ஒருத்தர் தேடுற நம்பர் முதல் 50ல் இருக்கா, ரெண்டாவது 50ல் இருக்கா. இப்போ அந்த 50ல் முதல் 25ல் இருக்கா, ரெண்டாவது 25ல் இருக்கா. அந்த 25ல் முதல் 12ல் இருக்கா, ரெண்டாவது 13ல் இருக்கா. இப்படி உடச்சி தேடிக்கிட்டே போகிறது. அதோட மிட் வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவான்னு கேட்குறது. அதுதான் பைனரி சர்ச். அப்போ பைனரி சர்ச்சை பண்ணணுன்னாலே எனக்கு கொடுத்துருக்கிற அரே ஒரு சார்ட்டட் அரேவாக இருக்கணும். அப்படி சார்ட்டட் அரேவாக, அது அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையிலே இருக்கலாம், டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையிலே இருக்கலாம். இந்த ரெண்டில் எதுலேயும் ஒன்றில் இருந்தால் தான் நான் பைனரி சர்ச்சுங்கிற ஒன்றை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ பைனரி சர்ச்சை பார்க்குறதுக்கு எனக்கு என்னெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நான் இங்கே எழுதியிருக்கிறதுல மெத்தட் அல்லது ஃபங்க்ஷன், நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணாலும் சரி, C++, ஜாவா, C# இந்த மாதிரி என்ன லாங்குவேஜை ஃபாலோ பண்ணாலும் மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். லூப்பிங்னா என்ன, ஏன்னா இதில் ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன், அதனால் லூப்பிங்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அரேனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் நமக்கு ரொம்ப ஈஸி. முதல்ல இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை, இந்த ப்ராப்ளம்க்கான இந்த ப்ரோக்ராமை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 31 ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் அவங்களோட பிறந்த தேதி. மொத்தம் 31 பேர். அந்த 31 பேரில் மொத்தம் 31 நம்பர் வரைக்கும் அவங்களோட பிறந்த தேதி இருக்கலாம். மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா 1-2 தேதியில் அவங்க பிறந்த நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தேதிகளில் தேடுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல நான் கண்டுபிடிக்க போகிற பிறந்த தேதி 18. இப்போதைக்கு 18ங்கிற ஒன்று இங்கே இருக்குது அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கிட போகிறேன். அப்போ 18ங்கிற தேதி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்த் டேட்ஸில் 18ங்கிறது இருக்கா அப்படின்னா இருக்குங்கிற முடிவோடு நான் இந்த ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ண போகிறேன். முதல்ல பார்க்குறேன், ஃபஸ்ட்டு டேட் கண்டிப்பாக 1 தான், லாஸ்ட் டேட் கண்டிப்பாக 31 தான். இது 2 தாண்டி போக முடியாது. பிறந்த தேதியும் வரிசையாக நம்ம எழுதி வச்சுருக்கோம் 1லேருந்து 31 வரைக்கும். அதை வச்சு மிட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் இருக்கிறதுல சின்ன மதிப்பு, இருக்கிறதுல பெரிய மதிப்பு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி என்னங்கிறது கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மிட் வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2, 1 + 31 டிவைடட் பை 2 16. இப்போ மிட் வேல்யூ 16. இப்போது அந்த தேதியில் நீங்கள் கையில் வச்சுருக்கிற தேதிகளில் நீங்கள் 18ன்னு ஒரு தேதியை தேடுறீங்கள, இப்போ அவர் என்ன தேதியை தேடுறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த தேதி இந்த மிட் வேல்யூவை விட பெருசா அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன். நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க, அந்த நம்பர் நான் மிட் வேல்யூ 16ன்னு ஒன்று வச்சுருக்கேன், அந்த 16 விட பெருசா அப்படின்னு நான் கேட்குறேன். ஒருவேளை அவர் ஆமான்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தேதி 17லேருந்து, ஏன்னா 16 விட பெருசுன்னு சொல்லிட்டார்ல, அதனால் 17லேருந்து 31க்குள்ளே தான் அவர் தேடுற தேதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா, இதுக்கப்புறமா நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேள்வி கேட்க வேண்டாம்ல, 17லேருந்து கேட்டால் போதும்ல. அதனால் என்னோடய ஃபஸ்ட்டாக இப்போ இருக்கிற மிட் வேல்யூ 16, அந்த 16 + 1 17ன்னு வச்சுக்கிடுறேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ 17ஆக மாறிடுது, லாஸ்ட் வேல்யூ 31ஆகவே தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு திரும்ப மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். மிட் வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துறேன். இப்போ என்னோடய மிட் வேல்யூ 17. இப்போ என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ 17, 17 + 1 17 + 31 இது ரெண்டையும் கூட்டுறேன் 48, 48 டிவைடட் பை 2 24. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற மிட் வேல்யூ 24. அப்போ 17லேருந்து 31க்குள்ளே இருக்கிறத பாதியாக உடைக்கிறேன். இப்போ மிட் வேல்யூ 24. இந்த 24 எடுத்து வச்சுக்கிடுறேன். இப்போ திரும்ப அவர்கிட்ட போய் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்பர், இல்லை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர், இப்போ எனக்கு மிட் வேல்யூ 24ன்னு கிடச்சிருக்கு, அந்த 24 விட பெருசா அப்படின்னு கேட்குறேன். பெருசுன்னா நான் திரும்ப என்னோடய ஃபஸ்ட் வேல்யூவாக 25 மாற்றிக்கிட்டு இங்கே போயிடலாம். சின்னதுன்னு சொன்னார்னா, என்னோடய லாஸ்ட் வேல்யூ 24 விட சின்னதுன்னு சொன்னார்னா, நான் 17லேருந்து 23க்குள்ளே தேடினா போதும்.
ஏன்னா அவர் தான் 24 விட சின்னதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு முந்தின நம்பர் 23 தானே இருக்கும். அப்படி ஒருவேளை பெருசாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவாக மிட் ப்ளஸ் 1 25லேருந்து 31க்குள்ளே போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நான் தேடிக்கிட்டு இருக்கிற மிட் வேல்யூ தான் உங்கள் நம்பரா அப்படின்னு கேட்குறேன். தேடிக்கிட்டு இருக்கிற மிட் இப்போ நான் 24, அந்த 24 தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பரா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. யுரேக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட போகிறேன். ஆனால் இல்லையே, அவர் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் 18. அப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்போது என்னோடய கரண்ட் மிட் வேல்யூவை விட அவர் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். அதனால் என்னோடய லாஸ்ட்டு நம்பராக இப்போ இருக்கிற மிட் வேல்யூ 24, இந்த 24 -1 மாற்றிடுறேன். அப்போது ஃபஸ்ட் வேல்யூ 17 தான் இருக்குது. செகண்ட் வேல்யூ அதாவது லாஸ்ட் வேல்யூ மிட் -1 24 -1 23. அப்போது முதல்ல நான் 17லேருந்து 1லேருந்து 31க்குள்ளே வந்தேன், அப்புறம் 17லேருந்து 31க்குள்ளே வந்தேன், அப்புறம் 17லேருந்து 24க்குள்ளே வந்தேன், அப்புறம் 17லேருந்து 21க்குள்ளே வந்துட்டேன். அப்படியே பாதி பாதியாக குறைச்சிக்கிட்டே வரேன்னா 1லேருந்து 31, 1லேருந்து 31, 17லேருந்து 31, 17லேருந்து 24, 17லேருந்து இப்போ அடுத்த வேல்யூக்கு போகிறேன். 17லேருந்து 23 திரும்ப மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். திரும்ப இப்போ என்னோடய லாஸ்ட் வேல்யூ என்ன 23, ஃபஸ்ட் வேல்யூ 17, 17 + 23 ÷ 2 20. இந்த இப்போது மிட் வேல்யூ எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, 20ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ 17லேருந்து 23 17லேருந்து 20 சுருக்கிக்கிட்டேன். இந்த 17லேருந்து 20க்குள்ளே தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நம்பர் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நம்பர் இப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்கிற டேட்டு 18, அவர் தேடுற 18ங்கிறது இப்போ என்னோடய மிட் வேல்யூ 20, அதை விட பெருசா அப்படின்னு கேட்குறேன். அதை விட பெருசாக இருந்தால் நான் வந்து நகர்த்திடலாம். 17லேருந்து 20 இல்லை, 21லேருந்து 23க்குள்ளே தேடினா போதும் அப்படின்னு நகர்த்திடலாம். அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஒருவேளை அது இல்லைன்னு சொன்னார்னா இப்போ என்னோடய மிட் வேல்யூ 20, அந்த 20 தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பரா அப்படின்னு கேட்குறேன். அதையும் அவர் இல்லைன்னு சொல்ல போகிறார். ஒருவேளை அது ஆமான்னு சொன்னார்னா ப்ரோக்ராமே முடிச்சிடலாம். ஆனால் அதுவும் இல்லையே. அதனால் திரும்ப என்ன பண்ணுறேன்னா, அப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் என்னோடய மிட் வேல்யூவை விட பெருசும் இல்லை, என்னோடய மிட் வேல்யூவும் இல்லை. என்னோடய மிட் வேல்யூ 20, என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ 17. அப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் 17, 18, 19 இந்த 3த்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய லாஸ்ட் வேல்யூவாக அந்த 20ம் இல்லை, 20க்கு மேலேயும் இல்லை இல்லையா, அதனால் என்னோடய லாஸ்ட் வேல்யூவாக மிட் -1ன்னு வச்சுக்கிடுறேன். அப்போ என்னோடய லாஸ்ட் வேல்யூ இப்போ 19. என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ அது மாறவே இல்லை, அது 17ஆகவே தான் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ 17ஆகவே தான் இருக்குது. இப்போ திரும்ப மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட் + லாஸ்ட் ÷ 2 17 + 19 ÷ 2 18. இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு மிட் வேல்யூ 18 கிடச்சிருக்கு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் இந்த இடத்துல இந்த நம்பர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு 18ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, அந்த 18ங்கிறது இங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். கிரேட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கன்னா கிரேட்டராக இல்லை, ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்பரே 18 தான். அப்போ அடுத்த எல்ஸுக்கு போகிறோம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்பர் 18 அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மிட் வேல்யூ 18. ஆமான்னு சொல்லிட்டாருன்னா ஆமாம் அது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ப்ரோக்ராமை யுரேக்கா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ப்ரோக்ராமை முடிச்சிடலாம். இதுதான் பைனரி சர்ச். அப்போ முதல்ல 1லேருந்து 31, 1லேருந்து 31, 1லேருந்து 16, 17லேருந்து 31, 17லேருந்து 24 அல்லது 23, 17லேருந்து 20, 19, 18 இப்படி அப்படியே சுருக்கிக்கிட்டே வர்றது தான் பைனரி சர்ச். இப்படி தான் ஒரு அரேயில் கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது செகண்ட் ஹாஃபில். இப்போ இதே எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். நான் வந்து 1லேருந்து 15க்குள்ளே ஒரு நம்பர் நினச்சோம், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அதோடு சேர்ந்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்பர் இல்லைன்னு வச்சுக்கிடும். அதாவது அவர் தேடுற நம்பர் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்போ அவர் தேடுற நம்பர் 18, ஆனால் கிவன் ரேஞ்சில் அந்த 18 இல்லை. கிவன் ரேஞ்சு நம்ம திரும்ப இதே ப்ரோக்ராமை தான் வளர்க்க போகிறோம். கிவன் ரேஞ்சில் 18 இல்லை. அப்போ அவர் தேடுற வேல்யூ 18, அது இங்கே இல்லை. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ 1, லாஸ்ட் வேல்யூ 31, வழக்கம் போல் மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். மிட் வேல்யூ 16. அப்போ அவர்கிட்ட போய் கேட்க போகிறேன், நீங்கள் தேடுற நம்பர் மிட் வேல்யூ 16, 16 விட பெருசு, 16 விட பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்ல போகிறாரு. ஆமான்னு சொன்னால் திரும்ப மிட் வேல்யூவை நகர்த்திட போகிறேன், அதாவது ஃபஸ்ட் வேல்யூவை நகர்த்திட போகிறேன். 17லேருந்து 31க்குள்ளே தேட போகிறேன். 17லேருந்து 31க்குள்ளே போயிட்டு திரும்பவும் 17 + 31 வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். 24. திரும்ப அவர்கிட்ட போய் இந்த 24 விட நீங்கள் தேடுற நம்பர் பெருசா அப்படின்னு கேட்க போகிறேன்.
இல்லைன்னு சொல்ல போகிறாரு. இல்லைன்னு சொன்ன உடனேயே அது இல்லைன்னு சொல்ல போகிறாரு, அதுவும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. நான் தேடுற நம்பர் மிட் வேல்யூ இல்லைன்னு சொல்ல போகிறாரு. உடனே லாஸ்ட் வேல்யூவை நகர்த்திடுறேன். லாஸ்ட் வேல்யூ வந்து 24 - 1 மாற்றிடுறேன். 23 இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஸ்டோரி தான். 23 மாற்றிடுறேன். இப்போ இந்த 17லேருந்து 23க்குள்ளே தான் நான் தேட வேண்டிய ரேஞ்ச் இருக்குது. அதை வச்சு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ நீங்கள் தேடுற நம்பர், அங்கே தேடுற நம்பர் என்னோடய மிட் வேல்யூவோட பெருசான்னு கேட்க போகிறேன். 17லேருந்து 20ங்கிறதுனால அவர் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துட போகிறேன். அந்த 20 கேட்க போகிறேன். அதையும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. திரும்ப ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். 17 + 19 / 2 18ன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதை விட பெருசான்னு கேட்க போகிறேன். அதுவும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. 18 கேட்க போகிறேன். ஆனால் அது அங்கே இல்லை, அதுவும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. அதனால் இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட போகிறேன். இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா திரும்ப லாஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். லாஸ்ட் வேல்யூ இப்போ என் கையில் இருக்கிற மிட் வேல்யூ -1, கையில் இருக்கிற மிட் வேல்யூவே 18 தான். 18 - 1 17. பாருங்கள், லாஸ்ட் வேல்யூ 17, ஃபஸ்ட் வேல்யூ அதுவும் 17. அப்போ ஃபஸ்ட் வேல்யூவும் 17, லாஸ்ட் வேல்யூவும் 17. அப்போது என்ன, ஃபஸ்ட் வேல்யூவும் 17, லாஸ்ட் வேல்யூவும் 17னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போ அவர் முதல் கண்டிஷனே ஃபெயில் ஆயிரும் இல்லையா? இப்போ முதல்லேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டே வர்றது, அவர் நினச்ச நம்பர் 16க்கு மேலேன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நம்பர் இந்த நம்பரா அப்படின்னு நான் திரும்ப கேட்க போகிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது 17, அந்த 17ஆன்னு கேட்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே வேல்யூவாக இருக்குது, 17 17ன்னு இருக்குது. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே இடத்த தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் தேடுற நம்பர் இது இல்லைன்னு சொல்லிட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா நான் எப்படி ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு கண்டுபிடிச்சாலும் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு / 2 17 + 17, 17ம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப நான் மிட்டு கண்டுபிடிப்பேன். இந்த ஃபஸ்ட்டையோ லாஸ்ட்டையோ நகர்த்தணுன்னா அது ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே போயிடும் இல்லையா? ஏன்னா இதில் நம்பர் 1 குறைப்போம், நம்பரை குறைக்கும் போது ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே போயிடும். நம்மளோட மொத்த ரேஞ்சுமே 17லேருந்து 31க்குள்ளே தான். அப்போது இந்த ப்ரோக்ராமை எப்போ நிறுத்தணும் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் சமமாக இருக்கிற வரைக்கும் நான் யூசர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே வரலாம். எப்போ சமமாயிருச்சோ அது வரைக்குமே அந்த நம்பர் கிடைக்கல அப்படின்னா, அப்படி ஒரு நம்பர் இந்த ரேஞ்சிலேயே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அதை தான் நான் இங்கே ப்ரோக்ராமாக எழுதியிருக்கேன். இதே ப்ரோக்ராமை தான் இப்போ இதில் இஃப் எல்ஸ் இஃப் வச்சு எழுதியிருக்கோம். நல்லா பாருங்கள், இது அப்படியே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் எழுதி வச்சுருப்போம். மிட் கண்டுபிடிச்சிருப்போம். இஃப் டேட் இஸ் கிரேட்டர் தேன் மிட், எல்ஸ் இஃப் டேட் இஸ் ஈக்குவல் டு மிட், எல்ஸ். மிட் கண்டுபிடிச்சிருப்போம். இஃப் டேட் இஸ் கிரேட்டர் தேன் மிட், எல்ஸ் இஃப் டேட் இஸ் ஈக்குவல் டு மிட், எல்ஸ். மிட் கண்டுபிடிச்சிருப்போம். இஃப் டேட் இஸ் கிரேட்டர் தேன் மிட், எல்ஸ் இஃப் டேட் இஸ் ஈக்குவல் டு மிட், எல்ஸ். இதே வேலையை தான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுருக்கோம். நமக்கு தெரியும் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே லூப்பிங் அப்படின்னு ஒன்றுத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த லூப்புக்குன்னு ஒன்று போனாலே லூப்போட கண்டிஷன் என்ன, எந்த கண்டிஷனில் இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் நிறுத்தணும் அப்படின்னா, எப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கோ, அல்லது எப்போல்லாம் ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூவை விட சின்னதாக இருக்கோ அது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுங்கள். சின்னதாகவோ ஈக்குவலாகவோ இருக்கிற வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட். அதே ப்ரோக்ராம் தான் நான் அரேன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் நான் வாங்கியிருக்கிற அரே, ஒரு இன்டீஜர் அரே. அந்த இன்டீஜர் அரேவோட ஃபஸ்ட் வேல்யூ 1, லாஸ்ட் வேல்யூ 31, நான் தேடுற வேல்யூ 18. இப்போ அந்த 18 இங்கே இல்லைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட் வேல்யூ முதல்ல 1, இங்கே ஃபஸ்ட் வேல்யூ முதல்ல 1, இது 31. அப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வந்துடும். அரே ஆஃப் மிட் முதல் தடவை அரே ஆஃப் மிட் எனக்கு என்ன கிடச்சிது, நான் இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டே போகிறேன். அரே ஆஃப் மிட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு / 2 16. அப்போ அரே ஆஃப் மிட்னா 16, அரே ஆஃப் 16ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து செக் பண்ணுறேன். நான் தேடுற வேல்யூவோடு செக் பண்ணுறேன். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இதே கண்டிஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மிட் + 1ன்னு எழுதியிருக்கேன். எல்ஸ் அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் ஈக்குவல் டு மிட்டான்னு பார்க்குறேன். ஈக்குவல் டு மிட்டாக இருந்துச்சுன்னா யுரேக்கான்னு சொல்லி ப்ரோக்ராமையே லூப்பையே பிரேக் பண்ணிடுறேன். அதுவும் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மிட் -1 இங்கே எழுதுனதே தான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப மிட் ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் / 2. அதை பண்ணினதுக்கப்புறமா திரும்ப மேலே போகிறேன். ஃபஸ்ட்டை விட லாஸ்ட்டை விட ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கான்னு பார்க்குறேன். இதே வேலையை தான் இங்கே எல்ஸில் எழுதுனது எல்ஸ் இதில் எழுதின அதே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். திரும்ப எது வரைக்கும் பண்ணியிருக்கேன்
அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகியும் எனக்கு வந்து அந்த நம்பர் கிடைக்கல, இதுக்குள்ளே எங்கேயுமே லூப் பிரேக் ஆகலை அப்படின்னா ஒரு இடத்துல இந்த ஃபஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு லாஸ்ட்டாவோ இல்லை கிரேட்டர் தேன் லாஸ்ட்டாவோ மாறி இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தேன் லாஸ்ட்டுங்கிறது பொருந்தாது இல்லையா? அந்த மாதிரியான கண்டிஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் தேடுற எலமெண்ட் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துடுறேன். இதுதான் பைனரி சர்ச். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பைனரி சர்ச்சில் செகண்ட் ஹாஃபில் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், அது இருந்தால் என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். லீனியர் சர்ச்சை கம்பேர் பண்ணும்போது பைனரி சர்ச்சோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அதுக்காக தான் நம்ம பைனரி சர்ச் அப்படிங்கிற ஒன்றத்துக்கு போகிறோம். இதே பைனரி சர்ச் ப்ரோக்ராமை நமக்கு வந்து மெத்தட் பற்றி நல்ல டீட்டெயில் தெரியும் போது இதை ரெக்கர்ஷன் முறையிலையும் பண்ணலாம். ஏன்னா திரும்ப ஒரே வேலையை தானே செய்கிறோம். அதனால் இதை ரெக்கர்ஷன் முறையிலையும் பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.